ええええええஹலோ. ப்ரோ ஃபீல்ட்ல ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ வண்டி ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆ. ஆகிட்டே இருக்கு. ஓகே. ஏதாச்சும் இஷ்யூ ஆகுமா? நான் வெளியே போறேன், இந்த பைக் எடுத்துட்டு போட்டுமா, இல்ல ஓட்டுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல வேற பைக்ல போயிட்டா? அது டெக்கிங் லைட் பிளிங்க் ஆகும் ப்ரோ. அந்த பிளிங்கோட கவுண்ட் மட்டும் செக் பண்ணுங்க. ஆ, அந்த கவுண்ட் வச்சு நம்ம வந்து என்ன எரர்னு பார்க்கலாம். அந்த எரர் வந்து நம்மளுக்கு மேஜரா இல்லைனாக்கா நீங்க ஓட்டலாம். அப்படி இல்ல மேஜர் கிரிட்டிக்கல் எரரா இருந்ததுன்னா நம்ம ஓட்டக்கூடாது ப்ரோ. இதெல்லாம் நல்லா கடைக்கு எடுத்துட்டு வாங்க. நம்ம ஓபிடி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓட்டுதான் போயிட்டு. ஆமா ப்ரோ, செக் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். சரி, ஓகே ப்ரோ. நான் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு கொண்டு வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. One eternity later. அதான் கால் பண்ணிருந்தா இன்ஜின் மார்க் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வண்டி ஆன் பண்ணி பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுங்களா. வண்டி ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆகி பிளிங்கோட கவுண்ட் பார்க்கணும். லாங் பிளிங்க் ஷார்ட் பிளிங்க்னு 2 டைப் ஆஃப் பிளிங்க் ஆகும். அது கரெக்டாக நம்ம டைப் அடுத்து எரர் இருந்துச்சுன்னா 1 2 3 4 ஷார்ட் பிளிங்க். நான் 4 லாங் பிளிங்க். 4 லாங் பிளிங்க் 4 ஷார்ட் பிளிங்க் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ அந்த கவுண்ட் வச்சு நீங்க எடுக்கணும். இப்போ என்னன்னாக்கா 44 எரர் கோட் வந்து உங்களுக்கு 44 இருக்கும். ஸோ உங்ககிட்ட யூசர் மேனுவல் இல்லை சர்வீஸ் மேனுவல் இருந்ததுனாக்கா நீங்க எரர் கோட் செக் பண்ணீங்கன்னாக்கா எரர் கோட் 44க்கு என்ன ரெமெடி கொடுத்துருவாங்கன்னு பாருங்க. இப்போ எரர் கோட் 44 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலா ஓட்டு சென்சார் தான் வரும். இப்போ ஓட்டு சென்சார் ஃபெயிலியர்னாக்கா நீங்க வந்து வண்டியை வந்து ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்வீஸ் மேனுவல் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சில கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் என்ன ஆகும்னா வண்டியை ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னாக்கா அதுலேயே கொடுத்துருவாங்க, நீங்க ரன் பண்ணக்கூடாது. வண்டியை வந்து டைரக்டா ஷோரூமோ இல்ல ஒரு டெக்னிக்கல் கிட்ட எடுத்துட்டு போய் ஹேண்டல் பண்ணுங்க அப்படின்னு வந்து அதுலேயே இருந்தாரு. இப்போ உங்களுக்கு வந்து 44 தான். ஸோ இதை ரன் பண்ண என்ன ஆகும்னா வண்டி பிளாக் ஆகும், இல்ல ஒயிட் ஸ்மோக் வர மாதிரி இருக்கும். ஒயிட் ஸ்மோக் இன்ஜின் சில பேர் நினைப்பாங்க இன்ஜின் சீஸ் ஆகும் போல, அதான் ஸ்மோக் ஒயிட் அந்த மாதிரி நினைப்பாங்க. வண்டி பவர் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பவர் லேக் இருந்துச்சு. ஃபியூல் பம்ப் போன மாதிரி அடைக்கும், அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பவர் லேக் இருந்துச்சு ப்ரோ. ஸோ நான் என்ன நினைச்சேன், வண்டி ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, உள்ளதான் ரஸ்ட் ஆயிருந்து ஃபியூல் பம்ப் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலா கொஞ்சம் மணி அரேஞ்ச் பண்ணிட்டு மாத்தலான்ற வரைக்குமே வந்துட்டேன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க இன்னும் சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னாக்கா ஓபிடி ஸ்கேனர் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். நியர்பை ஒர்க் ஷாப்ல ஓபிடி இல்லை டோர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. ஸ்கேனர் கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணினாலே வந்து என்ன எரர்ன்றது அதில் காட்டிடும். சம்டைம்ஸ் அந்த எரர் வந்து கிளியர் ஆகும், சம்டைம்ஸ் அந்த எரர் வந்து கிளியர் ஆகாது. கிளியர் ஆகலைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ட் வந்து சென்சார் வந்து ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். கிளியர் ஆகுதுனாக்கா ஜஸ்ட் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனால அந்த ஹிஸ்ட்ரியில வந்து அந்த எரர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் அந்த சாக்கெட் நீங்க கழட்டி மாட்டிருக்கலாம், இல்லை பாக்கெட்ல பங்கஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது தண்ணி மாய்ச்சல் தண்ணி ஏதாவது இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா அந்த டைம்ல அந்த எரர் வந்திருக்கும், ஆனா சென்சார் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனால் ஈஸியில் வந்து அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ ஈஸியில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு அப்படியே நீங்க ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஒரு எரர் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம், அது எரர் ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே இருக்கும். அது கிளியர் பண்ணீங்கன்னா இன்ஜின் மார்க் ஸ்டேட் வந்து வீட்டில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது இந்த ஃபால்ட் இல்லாதப்ப நார்மலா இருக்கும்ல, அதோட பர்பஸ் என்ன ப்ரோ? அது வந்து சில சென்சார் வந்து கரண்ட் பாஸ் ஆனா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். சில சென்சார் வந்து கீ ஆன் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆகும். இந்த மெயின் பம்ப் ரிலே பம்ப் போற இது சில சென்சார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து கீ ஆன் பண்ண ஆக்டிவேட் ஆகும். பட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆமா, நீங்க சில இதெல்லாம் என்ன ஆகும்னா நீங்க ஸ்விட்ச்ல இருந்து வண்டியை கிராங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணே ஆன் ஆகும். கிராங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கிராங்க் பண்ணி சென்சார் ரன் ஆகும். கிராங்க் பண்ணி சென்சார் அது வரையும் என்ன ஆகும்னா வேற எங்கேயாவது போர்ஷன் இருந்துட்டு இருக்கும். ஸோ அது சென்ஸ் ஆகாது, ஏன்னா சுத்தினாதான் அதோட சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இன்ஜெக்டர் ஸ்ப்ரே ஆகும் அந்த டைம் தான். டிபிஎஸ் ஒர்க் ஆகும், ஏன்னா நீங்கள் ரேஸ் பண்ணதுக்கும் அது ரேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ டிபிஎஸ் ஒர்க் ஆகும். அடுத்து அந்த ஏர் மார்க்கெட்டர் ஒர்க் ஆகும். ஐடிங் ஏர் ஐடிஸ் ஒரு பெப்பர் மோட்டர் இருக்கும், அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்றும் வந்து கரண்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். சில இதில் அந்த ஏர் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று தான் இதாகும். லோ ஆயில் லைட்டும் அந்த மாதிரி தான். சில பேருக்கு வந்து லோ ஆயில் லைட் வந்து கீ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா லோ ஆயில் லைட் இருக்கும். வண்டி ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னாக்கா சில வண்டிகள் வந்து என்ன ஆகும்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த லோ ஆயில் லைட்டே போகும். சில டெம்பரேச்சர் வந்து எரர்ல இருக்கும். எரர்னா அந்த பிளாங்க் ஒரு லைன் மட்டும் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்துட்டே இருக்கும். அது நம்பர்ல காட்டுற வண்டியில அந்த மாதிரி இருக்கும். 005னா ஒரு கோடு டேஷ், ஆமா டேப் வந்து அப்படியே நின்றுருக்கும். வண்டி கொஞ்சம் ஓனா கூட ஒரு 45 டிகிரி 50 டிகிரி 50 டிகிரி ஒரு 80 டிகிரி அந்த மாதிரி கொஞ்சமா ரேஸ் ஆகும்.
இந்த மாதிரி தான் ஒரு சென்சாரும் அது வந்து ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கான டைம் தான் வந்து அது எடுத்துக்கிறாங்க. ஸோ மால் ஃபங்க்ஷன் லைட்ல இவ்வளோ இருக்கு. பாதி பேர் கண்டுக்காம அப்படியே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து அதனால லைட் ஏதோ லைட் எரியுது, சில பேர் வண்டி ஓடுதா? லைட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, ப்ரோ அந்த லைட் எரிஞ்சது என்ன ப்ரோ இப்போ எரியல, என்ன ப்ரோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி. இப்போ இதனால வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா ப்ரோ எனக்கு? ஏன்னா ரேடியேட்டர் ஃபேன்லாம் எனக்கு நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சிட்டியை கொண்டு போனாலே ஹை கூலர் டெம்பரேச்சர் லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓட்டோ சென்சார் பிரச்சனால அதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா வரும். ஏன்னா O2ன்றதே வந்து எக்ஸாஸ்ட்ல போற ஃபியூவல்ல கால்குலேட் பண்றது. ஸோ O2 வந்து ஒர்க் ஆகல, அதுல ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்ஜெக்டர் எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணணும்ன்ற ரீடிங்கே வந்து மறந்து போயிட்டு அது இஷ்டத்துக்கு ஈஸியூல இருந்து வர ரீடிங் ஆமா எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா ஃபியூல் அதிகமா போச்சுன்னா ஓட்டுல இருந்து சிக்னல் போகும், ஃபியூல் அதிகமா எக்ஸஸ் வெளியே போகும். ஸோ என்ன பண்ண ஈஸியூ வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், கம்மியா ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைசேஷன். ஆமா இப்போ ஒருத்தான் இல்ல அவன் ஆப்சென்ட், அவன் ஆப்சென்ட் என்ன ஆகும்னா அவன் வேலையை பார்த்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி ஓட்டு இல்லையா, ஓகே நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் ஜாலியா ஓடணும். ஆமா உங்களுக்கு ஸ்மோக் அதிகமா வருது இல்ல, ஸ்மோக் அதிகமா வர ரீசன் என்னன்னாக்கா ஃபியூவல் வந்து அன்பர்ன்டா அது அதிகமா வெளியே வரும். அதனால உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகும், கண்டிப்பா ஹீட் ஆகும். ஏன்னா அவ்வளவு ஃபியூல் வெளியே வரும்னா இன்ஜினோட ஹெட்டர் பைப்பே வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஆகிற அளவுக்கு இது வந்து சூப்பர் பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரெவ் பண்ணி இது பண்ணுவோம். ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நீங்க எவ்வளவு ரெவ் பண்ணாலும் ஹீட் ஆகாது. இதே நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்டை போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ரெட்டா ஹீட் ஆகிட்டு பிளேன்ஸ் வரும். இதுதான் விஷயம். ஏன்னா ஓட்டு வந்து அதோட ரீடிங் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு அது என்ன பண்றோன்னே தெரியாம இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போறதுனாலே ஓட்டோ சென்சார் வைக்கிற மாதிரி அந்த பென் பைப்ஸ் ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால ஓட்டு ஒர்க் ஆகும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைனாக்கா ஓட்டுக்கான வேலையே கிடையாது, ஓட்டும் ஒர்க் ஆகாது. அதுதான் விஷயம். எனக்கு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது ப்ரோ. நான் வந்து என்ன நினைச்சேன்னா கேட்டு பழசாயிடுச்சு அப்படின்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமா தான் தெரியுது இதனாலதான் வெடிக்கிறதான காமம் அதுதான். ஃபியூல் போயிட்டு உள்ள டெபாசிட் ஆகிட்டு அப்படியே நிற்கும். ஸோ ஒரு லெவல்ல ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஃபயர் ஆகிட்டு டப்புன்னு ஒரு பாப் ஆகும். அப்புறம் நல்லா இருக்கும். அதே வந்து ஒரு ரொம்ப ஃபியூல் அதிகமா டெபாசிட் ஆகி இதாச்சுன்னா ரிவர்ஸ்ல ஃபயர் ஆயிடுச்சுன்னா நாக்கிங் நடக்கும். ஒரு டெடினேஷன் நடந்துச்சுன்னா உள்ள வேணா வால்ஸ் உடையிறது, இன்ஜின் போரே கிராக் ஆகுது. அந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே இதை அன்சீனா அப்படியே விட்டுட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ மால் ஃபங்க்ஷன் லைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சரி. இப்போ இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன்? இது என்ன படி பண்ணலாம்? சீட்டை கழுத்துங்க, ஓபியை போட்டு என்னன்னு செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து ஓடிபி டூல். அப்போ ஓபிடி டூல் ஓகே. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஓபிடி டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வண்டியோட ரீடிங்ஸ் எவ்வளோ, டிபிஎஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குது, மாஸ் எவ்வளோ, ஏர் மாஸ் எவ்வளோ போகுது, பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஆகுதுன்றது செக் பண்ணுங்க. ஸோ இதை செக் பண்ணது வண்டியில் பெருசாலாம் எதுவும் ரிமூவ் பண்ண வேணாம், ஜஸ்ட் சீட்டுக்கு அடியில் இருக்க ஒரு சாக்கெட். ஓபிடி சாக்கெட் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த ஒரு 5 நிமிஷம் ஒர்க்குனால நம்ம வண்டிக்கு பெரிய செலவு வராமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா HO2S ஹீட் கண்ட்ரோல்ஸ் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் பேங்க் ஒன் சென்சார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா HO2 அதே தான். ஸோ உங்களுக்கு அந்த ஓட்டோ சென்சார் வந்து மறுபடியும் ஃபெயிலான ரீடிங் வந்து போகிறனால உங்களுக்கு இந்த எரர் வந்து காட்டுது. ஓகே, ஓட்டோ சென்சார் ரீடிங் தான் எரர் ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஓகே, உங்களுக்கு வந்து எரேஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம ரீட் பண்ணி கொடுத்து பார்த்தோம்னாக்கா எரர்ஸ் இருக்காது. ஸோ இப்போது அப்போது மீட்டர்லேயும் வந்து அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் போயிடும். கிளியர் பண்ண உடனே எரர் கிளியர் ஆயிடுச்சு, அவள் தான் ஜாலியாக எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுல மறுபடியும் எரர் வந்துடும். மறுபடியும் வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மறுபடியும் என்ன ப்ரோ பண்ணி விட்டீங்க, மறுபடியும் ஃபால்ட் வந்து தான் கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியை தான் கிளியர் பண்ணியிருக்கோம். இது ஓட்டு சென்சார் ஃபால்ட் வந்துருக்குனாக்கா மறுபடியும் வந்து ஓட்டும் போது மறுபடியும் அந்த எரர் வருதுனாக்கா ஓட்டு சென்சார் எதாவது பிரச்சனை. ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு என்னதான் ப்ரோ சொல்யூஷன்? அப்போ இதுதான் சொல்யூஷன். இது என்ன ப்ரோ? ஓட்டு சென்சார். ஓகே, ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து ஒரு சில ஸ்பேர்லாம் எப்பவும் ரெகுலரா ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகே, ஆர்டர் பண்ணி தான் வர வச்சிருக்கோம். இது ஓல்டு வண்டியாச்சு ப்ரோ, எல்லாத்துக்கும் காமன் தானா இல்ல இதுக்கு அவைலபிலிட்டி இன்னும் இருக்கா? BS6 4க்கு மாறும் ப்ரோ. அதே மாதிரி ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து பார்ட்ஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் ஆனா சென்சாரோட சைஸ்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க எதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும்? வண்டி நம்ம இயர் அண்ட் மாடல் சொன்னீங்கன்னா அவங்களே கொடுத்துட போறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓட்டோ சென்சார் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் கிளியர் பண்ணி போயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு இந்த ஐட்லிங் இஷ்யூ